ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான சின்ன கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை புக் நேம் என்னன்னு சொல்லிடுறேன். த கம்யூனிகேஷன் புக் 44 ஐடியாஸ் ஃபார் பெட்டர் கான்வர்சேஷன்ஸ் எவ்ரிடே. இது இங்கிலீஷோட புக். இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட தமிழில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கம்யூனிகேஷன் ஐடியாஸை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நிறைய பேரிடம் பேசுகிறோம். ஆனால் ஒருவர் நம்மிடம் தன்னுடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும்போது நாம் உண்மையிலேயே அவரை கேட்கிறோமா, இல்லை அவர் பேசி கொண்டிருக்கும் போதே நம்முடைய அட்வைஸை சொல்ல ஆரம்பிச்சிரோமா? இந்த கேள்விக்கு ஒரு சின்ன கதையின் மூலம் பதிவை பார்க்கலாம். இந்த கதையின் முக்கியமான கருத்து, ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸாக இதை பிரிக்கணும். முதலில் கேள், புரிந்து கொள், பிறகு உதவி செய். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்மிடம் ஒருவர் எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் 2 வார்த்தைகள் சொல்வதற்குள் நம்முடைய பதில் தயாராகி விடுகிறது. அதுக்கு நீ இப்படி தான் செய்யணும், நான் சொல்கிறதை கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, அதை பற்றி ஏன் இவ்வளோ கவலைப்படுற? நாம் நினைப்பது, நான் அவருக்கு உதவி செய்கிறேன், ஆனால் அவர் உண்மையில் நம்மிடம் சொல்யூஷன் கேட்கவே இல்லை என்றால், அவர் விரும்பியது ஒன்றாக தான் இருந்தால், யாராவது தன்னை முழுமையாக கேட்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்திருந்தால், இதை புரிய வைக்கும் ஒரு சின்ன கதையை பார்ப்போம். சென்னை அருகில் ஒரு சிறிய வீட்டில் அம்மாவும் மகளும் வாழ்ந்து வந்தார்கள். மகள் பெயர் நிலா. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் மாலை வழக்கத்தை விட மிகவும் அமைதியாக வீட்டிற்கு வந்தாள். முகத்தில் கவலை. வீட்டிற்கு வந்ததும் அவள் யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. அம்மா அதை கவனித்தார். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். நிலா கொஞ்சம் அமைதியாக இருந்துவிட்டு ஆமாம்மா என்றாள். அம்மா மீண்டும் கேட்டார், ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? நிலா தலை அசைத்தாள். இன்னைக்கு என்னோட ப்ராஜெக்டை மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அம்மா உடனே, அதுக்காக இவ்வளோ கவலைப்படுறியா? மறுபடியும் செய்து கொடு என்றார். ஆனால் நிலா உடனே அது மட்டும் இல்லைம்மா என்றாள். ஆனால் நிலா முழுமையாக சொல்லி முடிப்பதற்குள் அம்மா மீண்டும் பேச ஆரம்பித்தார். நீயும் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும். எப்பவும் அவசரமாக பண்ணுறதால தான் இப்படியெல்லாம் நடக்குது. அதனால் அடுத்த முறை இன்னும் கவனமாக செய். நிலா அமைதியாகிவிட்டாள். அம்மா பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் நிலா இனிமேல் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு நிலா அமைதியாக தனது அறைக்குள் சென்று விட்டாள். அவள் மனதில் ஒரே எண்ணம், நான் அம்மாவிடம் பேச நினைத்தேன், ஆனால் என்ன நடந்தது என்று முழுசாக சொல்லவே முடியவில்லை. அவளுக்கு அந்த நேரத்தில் ஒரு சொல்யூஷனை விட தன்னை யாராவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருந்தது. அடுத்த நாள் மாலை நிலா மீண்டும் அம்மாவிடம் உட்கார்ந்தார். இந்த முறை அவள் நேராக சொன்னாள், அம்மா, நேற்று நான் சொன்னது முழுசாக கேட்காமலே நீங்கள் அட்வைஸ் சொல்லிட்டீங்க. அம்மா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். நான் உனக்கு உதவத்தானே சொன்னேன் என்று கேட்டார். நிலா மெதுவாக சொன்னாள், எனக்கு தெரியும் அம்மா, நீங்கள் எனக்கு உதவத்தான் நினச்சிங்க. ஆனால் நேற்று எனக்கு அட்வைஸ் வேண்டாம், என்ன நடந்துச்சுன்னு யாரிடமாவது சொல்லணும்னு நினச்சேன். நான் அந்த ப்ராஜெக்ட்காக 1 வாரமாக வேலை பார்த்தேன். நேற்று மீட்டிங்கில் எல்லாருக்குமே முன்னாடி மேனேஜர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வேலைக்கே தகுதி இல்லாதவள் மாதிரி உணர்ந்தேன். அதனால்தான் வீட்டுக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அம்மா இந்த முறை எதுவும் சொல்லவில்லை. அவள் முழுவதுமாக பேசும் வரை அமைதியாக கேட்டார். நிலா பேசி முடித்ததும் அம்மா சொன்னார், இப்போ எனக்கு புரியுது. நேற்று நான் உன்னை கேட்காமல் உடனே சொல்யூஷன் சொல்லிட்டேன். சாரி அம்மா. நிலா சின்னதாக சிரித்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு தேவைப்பட்டிருந்தது பெரிய சொல்யூஷன் இல்லை, தன்னை யாராவது புரிந்து கொண்டார்களா என்ற உணர்வு.
அது இவளுக்கு கிடைத்துவிட்டது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பேசுவதை காதால் கேட்பது வேறு, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது வேறு. இதைத்தான் நாம் ஹியரிங் மற்றும் லிசனிங் என்று சொல்லலாம். ஹியரிங் என்பது ஒருவர் பேசும் சத்தம் நம்முடைய காதில் விழுவது. ஆனால் லிசனிங் என்பது அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உணர்வையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது. உதாரணமாக, உங்கள் நண்பர் உங்களிடம் வந்து, இன்னைக்கு எனக்கு ரொம்ப மோசமான நாள் என்று சொல்கிறார். நீங்கள் உடனே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு என்று சொன்னால் அவருக்கு என்ன தோன்றும்? என்னுடைய பிரச்சனை பெரிய விஷயமில்லை என்று நினைக்கிறாரா என்று நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நடந்தது என்று கேட்டால் அவர் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பார். இன்னும் நல்ல பதில், அது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல, என்ன நடந்தது என்பது. இதில் நீங்கள் அவருடைய பிரச்சனையை உடனே தீர்க்கவில்லை, ஆனால் அவருடைய உணர்வை மதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதலில் நண்பர்கள். உங்கள் நண்பர் எக்ஸாம் நல்லா போகவில்லை என்று சொல்கிறார். உடனே நீ படிக்கவே இல்லை அதனால்தான் என்று சொல்லாமல், எந்த பார்ட் கஷ்டமாக இருந்தது என்று கேளுங்கள். அந்த ஒரு கேள்வியே அவரை இன்னும் பேச வைக்கலாம். இரண்டாவதாக, குழந்தைகள். ஒரு குழந்தை எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலை என்று சொல்கிறது. உடனே சும்மா பேசாதே, நாளைக்கு ஸ்கூல் போகணும் என்று சொல்லிவிடாமல், ஸ்கூலில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். சில நேரங்களில் குழந்தைகள் தங்களுடைய பிரச்சனையை நேரடியாக சொல்ல மாட்டார்கள். அவர்கள் முதலில் என்னிடம் பேசலாம் என்ற நம்பிக்கையை தேடுவார்கள். மூன்றாவது உதாரணம், பெற்றோர் மற்றும் குழந்தைகள். ஒரு குழந்தை எனக்கு இன்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று சொன்னால், உடனே அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லாமல், என்ன நடந்தது என்று கேட்பது நல்ல தொடக்கம். ஏனென்றால் நாம் ஒரு குழந்தையின் பிரச்சனையை சிறியதாக நினைக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு அது அந்த நேரத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கலாம். சரி, இதை இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? 5 விஷயங்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, யாராவது பிரச்சனையை சொன்னவுடன் உடனே சொல்யூஷன் சொல்லாதீர்கள். இரண்டாவதாக, என்ன நடந்தது என்று முதலில் கேளுங்கள். மூன்றாவதாக, அவர்கள் பேசும்போது நடுவில் குறுக்கிடாதீர்கள். நான்காவதாக, அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஐந்தாவதாக, அவர்களுக்கு அட்வைஸ் வேண்டுமா என்று கேட்ட பிறகுதான் அட்வைஸ் கொடுங்கள். ஒரு சின்ன கேள்வி கூட உதவும். நான் உனக்கு அட்வைஸ் சொல்லட்டுமா, இல்லை நான் கேட்பது மட்டும் போதுமா? இந்த ஒரு கேள்வி பல கான்வர்சேஷனை மாற்றிவிடும். நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாராவது என்னை புரிஞ்சுக்கணும் என்று நினைத்திருப்போம். அதே மாதிரி நம்மை சுற்றி உள்ளவர்களும் நினைக்கலாம். அதனால் அடுத்த முறை ஒருவர் உங்களிடம் மனம் திறந்து பேசும்போது அவருடைய பிரச்சனையை உடனே தீர்க்க முயற்சி செய்யாதீர்கள். முதலில் அவரை கேளுங்கள், பிறகு அவரை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு தேவையான உதவியை செய்யுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு நல்ல கேட்பவர் ஒரு நல்ல அறிவுரை சொல்பவரை விட அதிகமாக உதவ முடியும்.